மார்க்கு 15 அதிகாரம் 34 வசனம். 9 மணி நேரத்தில் இயேசு ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அல்லேலூயா. பாருங்க, சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில அப்புறம் 3 வார்த்தை பேசும்போது பிதாவின் முகத்தை பார்த்து பேசுகிறார். ஆனா இப்போ அவர் கைவிடப்படுகிறார். யாருனால? பிதாவினால எதுக்கு கைவிடப்பட்டார் தெரியுமா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. எதற்காக பாவமாக்கினாரு? நமக்காக. பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக நீதி ஆகும்படிக்கு, தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. அல்லேலூயா. அப்ப பிதாவினுடைய நீதி ஆகும்படிக்கு நம்முடைய பாவத்துக்காக இயேசு பாவமாக்கப்பட்டார். அல்லேலூயா. எதுக்கு? கலாத்தியர் புஸ்தகம் 1:4 சொல்லப்பட்டிருக்குது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் தான் பிதா இந்த இயேசுவை கைவிட்டார். எதுக்கு? நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து நம்மளை மீட்டுக் கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா. அப்ப அவர் கைவிடப்படாம இருந்தா நம்ம கைவிடப்பட்டிருப்போமா? கட்டாயம் நம்ம யாரு? நம்ம கைவிடப்பட்டிருப்போம். அப்ப இயேசு கைவிடப்பட்ட நிமித்தம் நம்மளை இழுத்து கொண்டார். பாருங்க, ஒரு ஊழியக்காரர் ஒரு காரியத்தை எழுதியிருந்தாரு, சிலுவை நம்முடைய பாவத்தின் கொடூரத்தை காட்டுதான். எது சிலுவை? நம்முடைய பாவத்தின் கொடூரத்தை காட்டுது. எப்படி? அதே சிலுவை அளவிட முடியாத தேவ அன்பையும் காட்டுகிறது. அல்லேலூயா. நம்முடைய பாவத்தையும் சிலுவை காட்டுது, அதே வேளையில அளவிட முடியாத கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு காட்டுகிற ஒரு இடம், மனுக்குலத்துக்காக கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு இடம் சிலுவை. அல்லேலூயா. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் கொடூரம், அந்த தேவ அன்பு சிலுவையில நமக்காக. அதுதான் எப்படிப்பட்ட சிலுவையின் அன்பு பாருங்க. ஏசாயா 52:14 சொல்லப்பட்டிருக்குது, அதை வாசிப்போம். ஏசாயா 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் விழிப்படைந்தார்கள். பாருங்க, சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிறாரு. எவ்வளவு அந்த கேடு, அது யாராலுமே அதை கிரகிக்க முடிந்ததா? இல்ல. ஏன் தெரியுமா? பூமியில அவர் உலாவின நாட்கள் அநேக நன்மைகளை செய்தார், ஜனங்களுக்கு தெரியலான அற்புதம் செய்தார். அப்படி அற்புதம் செய்த இயேசு இன்னைக்கு சிலுவையில தனித்து விடப்பட்டோர் நிற்கும் போது எல்லாரும் பார்க்கிறாங்க, இவ்வளவு அற்புதம் செய்தாரு, இவ்வளவு மகிமையான காரியத்தை செய்தார், இன்னைக்கு இப்படி இருக்கிறார். யாருக்கா தெரியுமா? நம்முடைய பாவத்தின் நிமித்தம். அல்லேலூயா. குறித்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் சில காரியத்தை. யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல அத வாசிக்கண்டா. யோவான் 12:27-32 வரை பார்க்கும்போது பாருங்க, 2 வசனம் நமக்கு தேவை. 31ஆவது வசனத்தை நானே வாசிக்கிறேன். இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது, இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பா தள்ளப்படுவான். அல்லேலூயா. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடமா இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். அல்லேலூயா. அப்ப பாவத்தின் நிமித்தம் இயேசு கைவிடப்பட்டாரு. எதுக்கு? அவர் கைவிடப்பட்ட நிமித்தம் இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. எதுக்கு? இப்ப இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்பட்டிருக்கிறான். என் பாவத்தை கொண்டு வந்தது யாரு? பிசாசாயத்தோடு. யார் மூலம் வந்தது? பாவம் எப்படி வந்தது? ரோமர் புஸ்தகம் 5:19 முன்பகுதியை வாசிக்கும் போது, முதல் பகுதி மாத்திரம் வாசிக்கும் போது, ஒருவருடைய மீறுதலினாலே
அநேக பாவிகள் ஆக்கப்பட்டார்கள் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஒரு மனிதனுடைய பாவத்து நிமித்தம் முழு மனுக்குலமும் பாவம், ஒருவருடைய மீறலுக்கு அநேக பாவிகள் ஆக்கப்பட்டாங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஒரு மனிதனுடைய பாவம் தான் இந்த முழு மனுக்குலத்துக்கும் பாவம். அப்ப அந்த பாவத்தை மன்னிக்கும்படிக்கு தான் இயேசு சிலுவைக்கு வந்தார். பாருங்க 32 யோவான் 32, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடமா இழுத்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. அப்ப பாவத்தை மன்னித்து எல்லாரும் அவர் பக்கமா இழுத்துக் கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா. அப்ப அவர் இழுத்துக் கொண்டாதான் நம்ம அவரோடு கூட இருக்க முடியுமா முடியாதா? இரண்டாவது, அது எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2 14, 15, 16 வாசிக்கும் போது எப்படி எனில் அவர் இயேசுவை நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து. என்ன பகை? பாவமாகிய பகை. அல்லேலூயா. நமக்கும் பிதாவுக்கும் இருந்த பாவமான பகையாகிய சுவர் அந்த சுவரை தகர்த்து தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து பாருங்க, தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளே. அல்லேலூயா. அப்ப இயேசுவுக்குள்ளே, அல்லேலூயா, இயேசுவுக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பாருங்க, ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையாக நின்ற பிரிவினையை தகர்த்து. அல்லேலூயா. அப்ப பிரிவினை யார் மூலம் தகர்க்கப்படணும்? இயேசு கிறிஸ்துவின் மூலம் மாத்திரமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலம் தான் அந்த பாவம் நீக்கப்பட முடியும். அந்த பிரிவினை தகர்க்கப்படும். நம்முடைய மனுக்குலத்தினுடைய பாவம் அவ்வளவு கொடிதான பாவம். எவ்வளவு கொடிதல், அதை நம்ம கிரகிக்க முடியுமா? முடியாது. அதான் சிலுவையில் இயேசு அங்கலாய்ப்பா, பிதாவை ஏன் கைவிட்டீர், ஏன் கைவிட்டு? அப்ப அவர் கைவிட்டது நிமித்தம் தான் நம்மளை மீட்டுக் கொள்ள முடியும். அவர் கைவிடப்பட்டது நிமித்தம் தான் அந்த பகையை சிலுவையினாலே கொஞ்சம் நம்ம எல்லாரும் ஒரே சரீரமா தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. தேவனுக்கு ஒப்புரவாக்கும்படிக்கு தான் சிலுவையில் இவ்வளவு பாடு, இவ்வளவு வேதனை அனுபவித்தார். மூன்றாவது, எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வாசிக்கும் போது அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தில் ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே சிலுவையில கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணம். அல்லேலூயா. நித்திய ரட்சிப்பு யார் மூலம் நமக்கு தர முடியும்? இயேசு கிறிஸ்துவின் மூலம். ஆமென். அப்ப இயேசு சிலுவையில கைவிடப்பட்டதன் மூலம்தான் நமக்கு நித்திய ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்ப நித்திய ரட்சிப்பு அந்த இயேசு சிலுவையில கைவிடப்பட்டு, அது எப்படி கைவிடப்பட்டது தெரியுமா? 8ஆம் வசனம், அவர் குமாரனா இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. அப்ப சிலுவையில பட்ட பாடு, அதன் மூலம் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு. பாருங்க, அப்ப இயேசுவினுடைய சரீரம் சிலுவையில பூர்ணமாக்கப்படணும். எப்படிப்பட்ட பூரணம்? நம்முடைய பாவத்தை முழுவதும் கழுவி, முழுவதும் பாவத்துக்காக சரீரம் அவ்வளவு அவ்வளவு அவ்வளவா வேதனைப்பட, அவ்வளவு கிழிக்க கிழிக்க ரத்தம் சிந்தப்படுகிறான். பூரணப்படணும். அல்லேலூயா. அந்த பூரணப்பட்ட பிறகுதான் தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும். அப்ப எல்லாருக்கும் தான் வந்தாரு. ஆனா இப்போ இயேசுவை அண்டி இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் நித்திய ரட்சிப்பு.
அல்லேலூயா. எல்லாருக்காகவும் தான் சிலுவைக்கு வந்தாரு. ஆனா எல்லாருக்கும் சிலுவைக்கு வந்தவர் எல்லாரையும் அந்த உடலை ஏற்றுக்கொள்ளல. யாரு? அவருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மாத்திரம் தான் நித்திய ரட்சிப்பு. அல்லேலூயா. பாருங்க, அப்ப இந்த நித்திய ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். நம்ம இந்த நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத எத்தனையோ ஆத்துமாக்கள் இருக்குது. நம்ம பார்க்கிற எல்லா இடங்களும் திரளான ஆத்துமாக்கள் இருக்குது. அப்ப இவங்க இந்த ஆத்தும ரட்சிப்பை, நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை நம்ம சொல்லணும். அல்லேலூயா. நற்செய்தியை நம்ம சொல்லணும். அல்லேலூயா. நற்செய்தியை நீங்களும் நானும் சொன்னா இந்த ஆத்துமா கைவிடப்பட்டிருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆத்துமா இருக்குது. நரகத்தை நோக்கி போகின்ற ஏராளமான ஆத்துமா இருக்குது. இந்த நித்திய ரட்சிப்பு யார் தர முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் தர முடியும் என்பதை நீங்களும் நானும் சொல்லும் போது எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்களே, இயேசுவின் பக்கம் வருவாங்களே. அப்ப இதை நமக்கு கிடைத்த இதே நித்திய ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைக்குமே. அப்ப அதற்காக இயேசு சிலுவையில தொங்கினார். அதுக்காக இயேசு பிதாவின் முகத்தை பார்த்திருந்த செல்லகுமாரனாகி இயேசு, பிதாவின் மடியில் இருக்கிற செல்லகுமாரன் கைவிடப்பட்டது எதுக்கு தெரியுமா? பூமியில எல்லாரையும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளும்படிக்கு. இரண்டாவது, ஒரே சரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கும்படிக்கு. மூன்றாவது, தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடையும்படிக்கு. அல்லேலூயா. நம்முடைய கண்களை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். தலையை தாழ்த்தி அப்படி ஜெபிப்போம். பார்ப்போம். இதை பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நித்திய ரட்சிப்பை அடையும்படிக்கு நான் யாருக்காக உண்மை பற்றி சொல்லணுமே. இன்னும் நான் இந்த நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரோட இயேசுவோட வருகை வந்தா நம்ம மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்ம கண் முன்னால் இருக்கிற ஆத்துமாவுக்கு சொன்னீங்களா இயேசுவை பற்றி? பாருங்க, இயேசுவை பற்றி சொன்னீங்களா? இவ்வளவா இயேசு உனக்காக பாடு அனுபவித்திருக்கிறார். சொன்ன ஏற்றுக்கொள்ளுவாங்களே, இயேசுவை பற்றி சொன்ன ஏற்றுக்கொள்ளுவாங்களே. ஒரு விஷயம் நம்மை நாமே தியானித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றென்னை இயேசு கைவிட மாட்டார். பாசமலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றென்னை அல்ல